பூசணியில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிடணும். கண்ணு காது மூக்கு இது மாதிரி வரைஞ்சிடணும். பருவப்படுற அளவுக்கு வைக்கணுங்க ஐயா. யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்கன்னா அதை பார்க்குற மாதிரி பார்க்கணும் ஐயா. எந்த கிழமையில வைக்கணும் ஐயா? வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வைக்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை மாற்றிடலாம். வாரம் மாத்திரம் நமக்கு நல்லது தான். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி மாட்டினாக்க ஒரு 3 மாதம் 4 மாதம் அழுகிற வரையும்லாம் வைப்பாங்க. அதுமாரிலாம் வைக்கக்கூடாது. ஒரு இந்த வண்டி வாகனம் போகிறதுனாக்கா தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடணுங்க ஐயா. ஏன்னா நடு ரோட்லேயே போட்டு போயிடறாங்க நிறைய பேர். அதனால வந்து அந்த வண்டியில் போய் விழுவுறது இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு தான் அது பாவம். இது உடச்சி புரோஜனம்லாம் போயிடுது. இந்த வருங்க ஐயா, இதுதான் குமட்டிக்காய். சரி, இந்த சரிங்களா? இது குமட்டிக்காய் வந்து 3 ஆட்டுக்கு சமம். பலி கொடுக்கறது சமம். 3 ஆடு பலி கொடுக்கறது இந்த ஒரு குமட்டிக்காய் சமம். ஏறினால அவன் உடஞ்சிரும். ஒரு சில காய் என்ன ஓடிடும். சரி, அதுமாரி இருந்துச்சுனாக்க இந்த செய்வன கோளாறு இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிச்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரி, நஞ்சு அப்படி அமுக்கின மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாப்பை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி அமுங்கி அப்படியே நிற்கும். ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரிகார செம்மல் நவநீத ஜோதிடர் திரு கலைமாறன் ஐயா வந்து சந்திக்கிறோம். ஐயா, இன்னைக்கு பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் என்ன பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஐயா? ஐயா, குருவே சரணம் குருவே துணை சர்வமேஜயம் வெற்றிமதுங்க ஐயா. இன்னைக்கு என்ன பார்க்க பூசணிக்காய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெண் பூசணி வந்து இந்த திஷ்டிக்காண்டி கட்டுவாங்க ஐயா. ஆமாம். ரொம்ப பேர் என்னென்னா இந்த கண் திஷ்டினால என்னன்னே தெரியாமல் நிறைய அந்த வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா வெறுமனா ஒரு தேங்காய் உடைச்சாராங்க நைட்டில் சூடத்தை ஊற்றி. அது நல்லது தான். அதேமாரி வாரத்துக்கு ஒரு இப்போ அந்த மாதிரி வெண்பூசணி வாங்கி நம்ம வந்து இடத்துல முன்னாடி கட்டி வச்சிடணுங்க. இதை வச்சாக்கா கண் திஷ்டி நிறையா விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. வாரத்துக்கு ஒரு இப்போ கண்டிப்பாக மாற்றிடணும். இது வாரத்துக்கு கிழமையில வைக்கணும் ஐயா? வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த வீட்டுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பேரம் பேசாமல் வாங்கணுங்க ஐயா. உடைச்சு நம்மதுங்கிறது வந்து ஒரு மனிதனை கொள்றதுக்கு சமங்க ஐயா. அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நான் அந்த குமட்டிக்காய் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அடிக்கடி அந்த செய்வனை வச்சுட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இந்த குமட்டிக்காய் இந்தாருங்க ஐயா. இதுதான் குமட்டிக்காய். சரி, இந்த சரிங்களா? இதுதான் வந்து சொல்கிறது என்னென்னா இந்த குமட்டிக்காய் வந்து 3 ஆட்டுக்கு சமம். பலி கொடுக்கறது சமம். 3 ஆடு பலி கொடுக்கறது இந்த ஒரு குமட்டிக்காய் சமம். குமட்டிக்காய் சமம்னா வெட்டணுமா? அப்படியே காலில் லெஃப்ட் கால் இருக்குன்னா ஐயா, அதில் வச்சு அமைக்கிடணும். அதை சொல்லுங்க தெளிவா. லெஃப்ட் காலில் வச்சு அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சு அமைக்க உடைக்கணுமா? ஆமாங்க ஐயா. ஏறினாலும் அவன் உடஞ்சிரும். ஒரு சில காய் என்ன ஓடிடும். சரி, அதுமாரி இருந்துச்சுனாக்க இந்த செய்வன கோளாறு இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உடஞ்சிருச்சுன்னு நஞ்சு அப்படி அமைக்கிட்டுனாக்க அது ஒரு விஷயங்கய்யா. சரி, தெரிச்சிருச்சுன்னா நல்லது. தெரிச்சிச்சுன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரி, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து வலிச்சு இந்த கால் இடம் பார்த்தீங்கன்னா வீங்கிரும். இந்த இடம்லாம் வீங்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விண்ணு தெரிக்கும். ஊசி வச்சு குத்துனா அப்படி இருக்கும். அதுமாரி ஒரு சிலருக்கு வலிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த புடனி பக்கமே வலிக்க எல்லாம் வந்து அறிகுறிகள். அதெல்லாம் அறிகுறி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தூக்கம் வராது. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம சிம்பிளாக இந்த பரிகாரத்தை பண்ண சொல்கிறோம்.